விஜய் ஜெயிச்சிட்டாரு. ஆனா நிஜமான வெற்றி எதுல இருக்குன்னு தெரியுமா? மக்கள் போடுற ஓட்டுல மட்டும் இல்ல. அந்த ஓட்டு போட்ட மக்கள் நிம்மதியா வாழ்றதுலதான் இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு உங்க பக்கம் திரும்பி இருக்காங்கன்னா நீங்க வெறும் ஸ்டார்ன்றதுக்காக மட்டும் இல்ல, மத்தவங்க தராத ஏதோ ஒண்ணு நீங்க தருவீங்கன்னு நம்புறாங்க. அந்த மக்களின் நம்பிக்கைய நீங்க எப்படி கையாள போறீங்கன்றதுலதான் உங்க சரித்திரமே இருக்கு. இதுவரை நடிகரா பார்த்தாங்க, ஆனா இனி மக்கள் அவங்களுடைய நம்பிக்கையா உங்களை பாக்குறாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்ற புகழ்ச்சியை விட உங்களை நம்பி வாக்களிச்ச அந்த கடைசி மனிதனுடைய குரல் எப்பவுமே உங்க காதுல கேட்டுட்டே இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்பவும் தளபதி அடுத்த முறையும் நீங்க தான் முதல்வர், நீங்க தான் தமிழகத்தோட நிரந்தர முதல்வர், மக்கள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, உங்க ஆட்சியை பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவன் எப்படி புகழ்ந்தாலும் என்னைக்குமே அந்த புகழ்ச்சிய உங்க தலைக்கு ஏத்துக்காதீங்க. நிஜமான கள நிலவரம் என்னன்னு மக்கள் கிட்ட நீங்க நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை புகழ்றவங்களை விட யாரு உங்களை விமர்சிக்கிறாங்களோ அவங்களை அதிகமா உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. சினிமால ஆக்ஷன் சொன்னதும் உங்களுக்கு நடிக்கிறது ரொம்ப சுலபம், ஆனா அரசியல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு ஏழை வீட்ல அடுப்பு எரியறத தீர்மானிக்கும். ஸ்கிரீன்ல நீங்க ஒரு விரல் அசைச்சா 10 பேர் பறப்பாங்க, ஆனா அரசியல்ல நீங்க ஒரு கையெழுத்து போடுறதுக்கு கூட 100 தடவை யோசிக்கணும். நீங்க போடுற சட்டங்களும் திட்டங்களும் பெருசு இல்ல, ஆனா அது எல்லாமே விளிம்பு நிலையில இருக்கிற கடைசி மனுஷன் வர அது போய் சேருதா இல்லையான்னு பாக்குறது தான் ரொம்ப முக்கியம். மக்கள் உங்களை ஒரு மாற்றத்தின் முகமா பாக்குறாங்க. அவங்க செஞ்ச மாதிரியே நீங்களும் அரசியல் செஞ்சீங்கன்னா அவங்கள ஒருத்தரா தான் உங்களை பாப்பாங்க. நாங்க தூய சக்தி, நாங்க தூய ஆட்சி கொடுப்போம், இதெல்லாம் வெறும் வார்த்தையா மட்டும் இல்லாம உங்க நிர்வாகத்துல பார்க்க விரும்புறோம். இது வரைக்கும் மக்கள் உங்களை சினிமால ஒரு தளபதியா பார்த்தாங்க, ஆனா இனிமே உங்களை தமிழ்நாட்டோட ஒரு தகப்பனா பாக்குறாங்க. நீங்களும் தகப்பன் சாணத்துல இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து நலன்களையும் நீங்க செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம். மக்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடல, இப்ப உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே பல இடங்களை சுத்தி பார்த்துதான் கடைசியில உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஆக மக்களுக்கு அவங்கள பத்தி தெரியும், ஆனா மக்கள் விஜய் என்ற ஒத்த மனுஷனுக்காக, உங்க முகத்துக்காக, நீங்க கொடுத்த வாக்குறுதிக்காக உங்களுக்கு தாராளமா ஓட்ட அள்ளி வீசிருக்காங்க. எடுத்த எடுப்புலயே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க. ஒருவேளை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நீங்க ஒருவேளை நின்னு இருக்கலாம், ஆனா வெற்றி உங்க கால் அடியில வந்து சேர்ந்துருச்சு. ஆகவே இந்த 8 கோடி தமிழ் மக்களுடைய நம்பிக்கையா காப்பாற்ற வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நம்பிக்கை அது ஒரு தடவை போச்சுன்னா அது திரும்ப வரவே வராது. வெற்றி பெற்ற உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.